டம்மி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பேசணும் அவசியம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல நிலையை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு சிரிப்பு தான் வருகிறது. அவர்கள் சட்டசபையை மூர் மார்க்கெட் மாதிரி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். டாய் உட்கார்றா டாய் அப்படி கெட்ட வார்த்தை எல்லாம். கரூர் கம்பெனின்னு சொல்றதா இருக்கட்டும், ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொல்றதா இருக்கட்டும், கேவலமான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்றாங்களே சார். திமுக ஒரு பிளவை நோக்கித்தான் செல்கிறது என்று நான் பார்க்க முடிகிறது. கனிமொழி ஒரு பிரிவு, உதயநிதி ஒரு பிரிவு என்றும் அதில் மாப்பிள்ளை. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்தில் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் 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 வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன். தமிழக சட்டமன்றத்தினுடைய நேரடி ஒளிபரப்பை பார்த்து பிரதி தினமும் தமிழக அரசியலில் ஒரு மாறுதலை பார்க்கிறேன். விஜய் முதலமைச்சரான பிறகு துணிச்சலுடன் செய்தது அந்த லைவ் டெலிகாஸ்ட். ஓகே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு நான் கடந்த 45 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தினுடைய லைவ் ப்ரொசீடிங்ஸை பார்த்திருக்கேன். 20 வருஷமா. அதுக்கு முன்னாடி வித்தவுட் லைவ் ப்ரொசீடிங்ஸை பார்த்திருக்கேன். நிறைய டோக்கா டோக்கின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, மாறுதல் டிக் ஃபார் டேட்லாம் இருக்கும். தமிழகத்தில் நேரடி ஒளிபரப்பு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல நிலையை பார்க்கும் பொழுது மனதில் ஒரு சிரிப்பு தான் வருகிறது. காரணம், அவர்கள் சட்டசபையை ஏதோ மூர் மார்க்கெட் மாதிரி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நேற்று நான் பார்த்தேன், 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம், அதுல டாய் உட்கார்றா டாய் அப்படி கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தவறான காதலாக நான் பார்க்கிறேன். சபாநாயகர் பிரபாகரன் பிரமாதமாக செய்கிறார். அவர் லோக்சபாவினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு நிகராக வந்து விட்டார் என்று தான் சொல்ல முடியும். அவ்வளவு நிதானமாக எதிர்கட்சிகளுக்கு அதிகமான டைம் கொடுத்து ஆளுங்கட்சியினுடைய ஒரு குறைகளை எல்லாம் சொல்லி அமைச்சர்களை கூட உட்கார வைக்கிறது வரவேற்கத்தக்கது. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி ஒரு விவாதத்தையே செய்து விட்டார். அதன் மூலமாக திமுக ஆட்சியுடைய ஊழல் வெளிவந்து விட்டது. இன்று பார்க்க போனீர்களே ஆனால் தமிழக அரசியலில் கண்டிப்பாக அந்த பரந்தூர் விமானத்தை ரத்து செய்தது ஒரு மேற்றான கொள்கை முடிவாக பார்க்கிறேன். இல்ல சார், இப்ப இது என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம், தமிழக அரசு வந்து இந்த டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸை வந்து கையில் எடுத்திருக்காங்க. திமுக ஏதாவது மக்கள் பிரச்சனை ஏதாவது பேச போனா அங்க வந்து இந்த கரூர் கம்பெனின்னு சொல்றதா இருக்கட்டும், ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு தூய அரசியல் பண்றதா சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்களே சார். கடைசியில இவங்க என்ன நினைக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் மாப்பிள்ளை மகன் அப்பா எங்கன்னு கேட்டது கோவிச்சிருந்தாங்களே, பிளஸ் மருமகனுடைய ஆட்சிக்கு சாராய தொழிற்சாலை டிஆர் பாலுதுன்னா உங்களுக்கு இல்லையான்னு ஏட்டிக்கு போட்டி பண்றாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக தங்கம் தேர்ந்தது சொல்வதெல்லாம் தவறான கருத்துகள். காரணம் என்ன என்று கேட்டீங்களே, ஆனால் நீங்க சாராய கடை பத்தி பேசிங்கன்னா, ஜி ஸ்கொயரை பத்தி பேசிங்கன்னா தாயராய் கொடைங்கிறாங்க, சிட் ஃபண்டுங்கிறாங்க, லாட்ரி சீட்டுங்கிறாங்க. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு மிகவும் பின்னடைந்து விட்டதாகத்தான் பார்க்கிறேன். தவிர கட்சியில் ஒரு குழப்பம் வந்து விட்டது. சட்டசபையில் அது பிரதிபலிப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். டெல்லியிலிருந்து சில எம்பிக்களுடன் பேசும்பொழுது என் மனதில் படிவது தமிழக சட்டமன்றம் நேரடி ஒளிபரப்புக்கு பிறகு எம்எல்ஏவுடைய பெயர் கெட்டுவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் ஏகவச்சனத்தில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதே மாதிரி கனிமொழியும் கட்சியில் தன்னுடைய ஒரு இருப்பிடம் வேண்டும் என்பதற்காக ஒரு சண்டை சச்சரவு ஆரம்பித்து விட்டது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கிறேன். இல்ல சார், இப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுக வந்து இந்த செயற்குழு கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரகசிய மீட்டிங் வந்து நடந்திருந்துன்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன்ல வந்து போட்டிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு இவங்கெல்லாம் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டு தாவேக்காவோட அந்த ஆட்சியை வந்து நிலைக்க கூடாது, எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து தமிழக அரசிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு பொங்கலுக்குள்ள எப்படியாவது இந்த ஆட்சியை வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரம் காட்டுறதா நம்ம கேள்விப்படுறோம். தாவேக்கா ஆட்சி வந்து பொங்கலுக்கு பிறகு வந்து இருக்காதுன்னு வந்து சொல்றாங்களே சார். இந்த நம்பிக்கையில வாக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளாம் ஒரு வேலையை வந்து பண்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க.
தமிழக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தால் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் மாபெரும் திருப்பம் இருந்தது. காரணம் என்ன என்று கேட்டால் 110 மாவட்ட செயலாளர்களை போட்டுவிட்டு மற்ற திமுகவில் இருந்த ஓய்வு பெற இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் கண்டிப்பாக திமுக ஒரு பிளவை நோக்கித்தான் செல்கிறது என்று நான் பார்க்க முடிகிறது. கனிமொழி ஒரு பிரிவு, உதயநிதி ஒரு பிரிவு என்றும், அதில் மாப்பிள்ளை எந்த பக்கத்தில் இருக்க போறாரோ தெரியவில்லை. மாப்பிள்ளை பெயர் சட்டமன்றத்தில் பிரதிபலித்ததால் கண்டிப்பாக கனிமொழி பாஜக பக்கம் போகிறார் டெல்லியில் என்பதுதான் என்னுடைய யதார்த்தம். பாஜகவிற்கும் திமுகவிற்கும் நல்ல ஒரு உறவு வந்து விட்டதாகவும் நான் நினைக்கிறேன் டெல்லியில் இருந்து. ஓகே சார். ஆனா இப்ப திமுகவோட இந்த கொள்கை எதிராக இருக்கிற கட்சி தான் பாஜக. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட இந்த மீண்டும் ஒரு கூட்டணி வந்து அமைப்பாங்க? இதெல்லாம் முன்னாடி நடந்தது. ஆனா இப்ப வந்து கொள்கை பிடிப்போட வந்து திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி வந்து ஒரு மாநில கட்சிக்கு இருக்குன்னா அது திமுகன்றதுதான் வந்து அவங்க தரப்புல வந்து சொல்றாங்களே சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகாபலிபுரம் வந்ததற்கு பிறகு தாவேகாவிலும் ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். அந்த மாற்றத்தின் மூலமாக தோழமை கட்சிகள் என்று தம்பட்டம் அடிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நம்ம விஜய் கட்சியினுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைக்கும் அளவிற்கு இங்கேயும் பேசுறாங்க, அங்கேயும் பேசுறாங்க. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் மத்திய அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை இருந்து இப்ப கட்சிக்குள்ளே வந்துருச்சு. இந்த சிபிஎம் சண்முகம் அவருடைய பேட்டி, வீரபாண்டியனுடைய பேட்டி எல்லாம் பார்த்தால் பொதுமக்களிடையே கம்யூனிஸ்ட்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிட்டது. காரணம், விஜயனுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆதரவு கொடுக்காமல் பிரதிதினம் நின்றுவது, பரந்தூர் ஏர்போர்ட் சமாயத்தில் திமுக பக்கம் பேசுவது, வேண்டுமென்றால் அந்த நேரத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்பது, இதையெல்லாம் ஆட்சியில் ஒரு தலையீடு இருக்கா, குறுக்கீடு இருக்காம தான் நான் நினைக்கிறேன். அந்த அமித்ஷா வந்த பிறகு திமுகவிற்கும் பயம் வந்து விட்டது. ஒருவேளை விஜய் அவர்கள் நிதி பற்றாக்குறைக்கு சாதகமாக, காவிரி பிரச்சனைக்கு சாதகமாக, மேகதாது பிரச்சனைக்கு சாதகமாக மத்திய அரசு செயல்படும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. காரணம், அவர் பேச்சிலேயே சந்திரபாபு நாயுடு கூட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், அதை மத்திய அரசாங்கம் ஆதரிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்தில் மத்திய அரசாங்கம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி நீர்நிலை எல்லாம் ஒன்று சேர்க்க இருக்கிறது. காவிரிக்கும் கோதாவரிக்கும் இணைத்து செய்துவிட்டால் தமிழ்நாட்டிற்கும் பாண்டிச்சேரிக்கும் கேரளாவிற்கும் தண்ணி பஞ்சம், குடிநீர் பஞ்சம் இருக்காது. குறிப்பாக கேரளாவில் வெள்ளம் பேரிடர் வந்தாலும் ஒரு சில பாகங்களில் வறட்சி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பாண்டிச்சேரி. இதனால் தான் திமுக தன்னுடைய இரட்டை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாஜக பக்கம் போற மாதிரி போயிட்டு திமுக வந்து தாவேகாவுடைய உறவை கட் பண்ணுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். எது இருப்பினும் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளை எல்லாம் உசுப்பி விடுவதாகவும் டெல்லியில் பேசுகிறார்கள். நடராஜன். ஓகே சார். சார், இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்றத்துல வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமைச்சர் பேசுறாங்க. அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் வந்து எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டா பதில் வந்து சொல்றாங்க. ஆனா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியா இருந்துட்டு அந்த சட்டமன்றத்துல இருந்து போறாரு. எதிர்கட்சிகள்லாம் ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு பொம்மை முதல்வர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு டம்மி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் விஜய் அவர்கள் இவ்வளவு அமைதியா இருக்காரு சட்டமன்றத்திலையும்? சட்டமன்றத்தில் பிரதிதினம் ஒளிபரப்பு வருவது ரீல்ஸ் மூலமாகவும் ஷார்ட்ஸ் மூலமாகவும் யூடியூபில் 8 கோடி தமிழர்கள் பார்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர் அமைப்பைத்தான் உண்டாக்கி விடுகிறது. பொதுமக்கள் திமுக மீது அவநம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக சட்டமன்றத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் எவ்வளவுதான் நீங்க பேசினா கூட அது பொதுமக்களிடையே நன்றாக போய் சேர்கிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் கடந்த 3 மாதத்தில் செய்த சாதனைகள் என்ன என்பதை ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் போன்ற மந்திரிகள் எல்லாம் பிரதிதினம் சொல்லுவதனால் பொதுமக்களிடம் அது ஆழமாக போய் படுகிறது என்பதைத்தான் நான் உணர ஆசைப்படுகிறேன். அதன் மூலமாக சட்டசபை நேரடி ஒளிபரப்பை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று திமுக முயற்சிக்கிறது. அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உதயநிதியும் ஏவாவேலுவும் போன்ற அமைச்சர்கள் பொதுமக்களுக்கு இந்த விஷயம் செல்லக்கூடாது என்பதற்காக எக்ஸ்பேஞ்ச் பண்ணது, அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை எப்படி நீங்க வந்து ஒளிபரப்பானப்ப மாற்றுவீங்கன்னு சொன்னதுக்கு சபாநாயகர் இது பற்றி ஒரு முடிவு எடுப்போம் என்று கூட சொல்லியிருக்கிறார்.
இதை வைத்து பார்த்தால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற விவாதம் துண்டித்து காண்பிக்கப்படுமா, கற்பனைக்காக பார்க்க வேண்டியதா இருக்கும். தாவேக்காவுடைய அரசு மீண்டும் அந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாமல் ஒட்டி காமிச்சாங்கன்னா திமுகவுக்கு வெற்றி பெற்றதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒளிபரப்பை தடை செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது, டைரக்ட் டெலிகாஸ்ட் இருக்கத்தான் வேண்டும். ஏன்னா அது லோக்சபால பண்றாங்க, அதே மாதிரி சட்டசபையிலே பண்ணும். கட் அண்ட் பேஸ்ட் பண்ணக்கூடாது. திமுக அதிமுக அதை தானே செய்து கொண்டிருந்தது. முதல்வர் விஜய் அவர்கள் சார்ந்த துறையில ஏதாவது கேள்விகள் கேட்டால் கூடும், ஆனா அதற்கு பதில் வந்து முதல்வர் விஜய் தரப்புல இருந்து வராம ஆதவ் அர்ஜுனா மூலியம் அல்லது அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் மூலியமா தான் அந்த பதில்கள் வந்து வருது. ஏன் முதல்வர் விஜய் அவர்கள் அமைதியா இருக்காரு? விஜய் பேசுவது என்றால் ஒரு பாலிசி டிசிஷன் தான் பேசணும். நான் சட்டசபையில் கண்டிப்பாக அதனுடைய நேரடி தொலைவை பார்ப்பதனால் மத்திய அரசாங்கத்தில் கூட பிரதம மந்திரி அடிக்கடி பேச மாட்டார். சட்டசபையில் இன்று ஒரு மாறுதலை நம்ம பார்க்கிறதுனால பொதுமக்களிடையே ஒரு வீணான கருத்து செல்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், அப்பாவு சபாநாயகராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்தான் ஏதோ அவை தலைவர் என்று நினைத்து கொண்டு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் என்று தெரியாமல் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். ஆனால் பிரபாகரனோ சட்டமன்றத்தை சட்டமன்றமாக நடத்துவதனால் கண்டிப்பாக பொதுமக்கள் விஜய் அரசினுடைய ஒரு ஊழலற்ற போக்கை புரிந்து கொண்டு விட்டார்கள். அனைத்து விஷயங்களிலும் அனைத்து அமைச்சர்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வினோத் பேசும்போது அது அவர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் திமுக ஏன் அவன் மேல சொல்றாங்க? வெறும் ஆதவ் அர்ஜுனாவும் நம்ம புஷி ஆனந்தும் பேசுறாங்க. தவறு. அனைத்து மந்திரிகளும் பேசுறாங்க. அவர் ரமேஷன் தான் பேசுறாரு. விஜய் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கொள்கை முடிவு ஏதாவது இருந்தால் விஜய் பேச வேண்டும், முதலமைச்சர் பேச வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலினும் அம்மையார் ஜெயலலிதாவும் பேசினதுனால பொதுமக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துவிட்டு சட்டசபை என்றால் முதலமைச்சர் பிரதமர் தான் பேச வேண்டும் என்று. அது மாதிரியான நிலைமை சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் கிடையாது. நாடாளுமன்றத்தை நான் 45 ஆண்டு காலம் ரிப்போர்ட்டிங் செய்ததாலும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நிருபர்களுக்கு அமைக்கக்கூடிய மீடியா அட்வைசரி கமிட்டியில் நான் தலைவராக இருந்ததனால் அரசாங்கம் என்னை அமைத்தது. குறிப்பாக சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி, ஓம் பிர்லா போன்றவர்கள் இன்றும் நான் செயலாளராக இருக்கிறேன். அதனால ஒரு ப்ரொசீடிங்ஸை வந்து தினமும் பார்க்கறதுனால டிசிஷன் தான் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லணும் என்பது நியதி அனைத்து 28 சட்டமன்றங்களும் இருக்கிறது. எதற்காக நீ வந்து வேண்டுமென்றே திமுகவும் மற்ற கட்சிகளும் வம்பு செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. விஜய் பேசாமல் இருப்பதுதான் நல்லது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.